இந்த நிலையில் நம்மோடு நிகழ்ச்சியில் இணைக்கிறார் தயாரிப்பாளர் திரு கலைப்புழு தானி அவர்கள். அவரோடு நம்ம பேசலாம். சார், புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் இப்போது பிரியா விடை கொண்டு இறுதி பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. பொதுவாக நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இயக்குநர்களுக்கான நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருக்கான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பார்க்குறேன்? துன்பமும் துயரமும் ஒரு சேர நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் சொல்லோனா சோகத்தில் தமிழுக்கு ஒரு நல்லுலகம் மட்டும் இல்லை, உலகெல்லாம் வாழும் தமிழருக்கெல்லாம் ஒரு பெரிய பேரதிர்ச்சி, அவருடைய இழப்பு. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் விஜயகாந்த் சாருடைய கலைப்பயணம். தயாரிப்பாளர்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமா நிற்பாரு. சில தயாரிப்பாளர்களுக்கு சில ஏரியாக்கள் வியாபாரம் தடைப்பட்டு பணம் முடக்கம் ஏற்பட்டு படம் தயாரிக்கிறதுல ரிலீஸுக்கு பிரச்சனைன்னும் போது 12 மணி 1 மணி 2 மணினா கூட இறங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து தயாரிப்பாளருடைய மானம் மரியாதை கௌரவத்தை காப்பாற்றின ஒரு பெரிய காரண்யவான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவருடைய காலம் தமிழ் திரையுலக பொற்காலம் தான். நடிகர் சங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு கடனையே அவரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லாரையும் அரவணைச்சு தாயன்போடு அந்த கடனை அடைச்சு இன்னைக்கு வானலாவ உயரமா அந்த கட்டடம் உருவாகிறதுக்கு அவர் தான் ஒரு பெரிய அடித்தளம். அவருடைய உழைப்பு தான். அதோட மட்டும் இல்லாம அவருடைய காலம் தொழிலாளருக்கு மிகப்பெரிய பொற்காலம். எல்லாரும் தயாரிப்பாளர்கள் அவர் படம் தயாரிக்கும் போது தொழிலாளர்களுக்கு தேநீர் காப்பி கொடுக்கறதுக்கு பதில் ஹார்லிக்ஸே கொடுத்த ஒரு புண்ணியம். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் தொழிலாளர்களும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வரையறைப்படுத்தி அவங்களுக்கு முன்னாடியே இவரும் உட்காந்து சரிசமமா சாப்பிட்டு ஒரு சகோதர வாஞ்சியுடன் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பிலக்கணம் படைத்த ஒரு நல்லவர். அவருடைய காலம் உண்மையிலேயே தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலகெல்லாம் வாழும் தமிழருக்கு ஒரு அழியாத ஒரு ஒரு சிற்பி. அவருடைய காலம் பொற்காலம் தான். நிச்சயமா நடிகர் சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தவரும் நீங்க தான். அதே போல புரட்சி கலைஞர் பட்டம் நான் புரட்சி நடிகர் என்ற ஒரு எம்ஜிஆர் இருந்தது. கலைஞர் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் சினிமாவில் பெரிய சாம்ராஜ்யம் நடத்தினவர். அதனால 2 பேரும் சேர்ந்து வரணும், அவர் 2 பேரும் ஒன்னா இருக்கணுன்றதுக்காக தான் புரட்சி கலைஞர் 2த்தையும் சேர்த்து புரட்சி கலைஞர்னு நான் ஒரு மாலை நேரத்துல நாங்க மணலி சேக்காட்டுக்கு பயணமாகும் போது ஒரு விஜயகாந்த் ரசிகர் மன்றத்துடைய தலைவருக்கு ரிசப்ஷன் அதுக்கு போயின்னு இருக்கும்போது ராயபுரம் பிரிட்ஜி ஏறும்போது நான் இந்த பேரை சொன்னேன். உடனே ராவுத்தரும் ராமவசந்தரும் ஒரு சேர சந்தோஷப்பட்டா இதையே வச்சுடுங்க, கேப்டன் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பேர் தான் இன்னைக்கு நிலைக்குது. அவருடைய காலம் உண்மையிலேயே திரையுலகுக்கு மிக பெரிய பொற்காலம். அவருக்கு தமிழக அதாவது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அவருடைய இழப்பு, மறைவு. நல்லவன் திரைப்படத்துல அவரோட பயணிச்சக்கூடிய அந்த நேரங்களை இப்ப நினைக்கிறப்ப என்னெல்லாம் உங்களுக்கு தோணும் சார்? நல்லவனுக்கு அதாவது காஷ்மீர்ல இறுதிக்கட்ட காட்சி எடுக்கிறதுக்காக நாங்க பயணித்தோம். அப்போ அந்த காஷ்மீர்ல அந்த பீரியட்ல பனிப்பொழிவு இல்லாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. பனி இருக்கிற இடமான்னு பார்க்கும்போது காஷ்மீர்ல தள்ளி இருக்கக்கூடிய சோனாமார்க்ல தான் அந்த பனி இருக்கிற இடம். அச்சோ அந்த பனிக்கட்டுலாம் இருக்கிற இடத்துக்கு பயணிக்கிறது குதிரையில தான் பயணிக்கணும். விஜயகாந்த் சார் கரெக்டாக 6 மணிக்கு குதிரையில் ஏறி ஒட்டுமொத்த டீமோட அங்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயணிச்சு தான் குதிரைமுக்குக்கு அடைவோம். ஏன்னா அப்போல்லாம் கார் வசதியெல்லாம் கிடையாது. 87 பீரியட்ல நாங்கெல்லாம் போயிட்டு அங்கே இறங்கி பணியாற்றிட்டு அதே அந்த இருட்டு முடிவுக்குள்ளவே பொழுதோட சேரணும், 6க்குள்ள சேரணும்னு எல்லாமே ஒரு சேர வந்துடுவோம். அப்படி பயணித்து பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் விமானத்துல டிக்கெட் போடுங்கன்னு சொல்லி விமானத்திலே போட்டுட்டு போயிட்டு அவங்களாம் கௌரவிச்சாரு. முதல் ஸ்டண்ட் கலைஞர்கள் விமானத்துல அழைச்சிட்டு போனது அவருடைய காலம். அப்படி ஒரு சிறப்பு. படத்துல பண்றது மாத்திரம் இல்லாம யதார்த்தமா அவங்களோட ரொம்ப கலந்து நட்போடு உரையாடுவாரு. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாரு.
அந்த காலம்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய பொற்காலம். நிச்சயமா தயாரிப்பாளர் திரு தானு அவர்களை இயக்குனர் அவதாரம் எடுக்க வைத்ததும் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். ஆமா, அதாவது வந்து நல்லவன்ல வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் நான் எழுதும்போது அதுல அவரோட இருந்து பயணிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக் கொடுக்குற விதமும் நான் டைலாக் மாற்றி திடீர்னு டைரக்டர் எஸ்பின் மாற்றி எழுதி கொடுக்கணும், அந்த ஸ்பாட்லேயே உட்காந்து எழுதி தருவேன். இதெல்லாம் பார்த்து அதே நேரத்தில் என்கிட்ட இருக்கிற இசைத்திறமையை எடுத்துன்னு வரணும்னு என்னுடைய இயக்குனர் திறமையை எடுத்துன்னு சொல்லி தான் என்னை வந்து பெருப்பாடல்களை நீங்களே டைரக்ட் பண்ணுங்க, நீங்களே மியூசிக் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது அவருடைய அத்தை பொண்ணு வாடி உண்மான சத்தாடி என்னை விட்டு ஓடாது அப்படின்ற பாட்டு வந்து எந்த நேரமும் அவருடைய காரில் ஒழிச்சிக்கினே இருக்கான்னு அவங்களுடைய ஓட்டுநர் வந்து சொல்லுவார். சார் வந்து உடனே அத்தை பொண்ணு பாடி போடுறான் அப்படின்னாரு. அப்படி ஒரு சந்தோஷப்படுவார். எல்லா பாட்டையும் இட்டு அது ஒரு சேலஞ்சாகவே அதை வந்து எடுத்து எனக்கு பண்ணி கொடுத்தார். மறக்கவே முடியாத ஒரு காரணம். அவருடைய திருமணத்துக்கும் நான் கூட இருந்து பணியாற்றியெல்லாம் வந்து அவருடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு 2 நாள் என்ன சந்திக்கலன்னா உடனே 2 நாள் ஆச்சா சார், 2 நேரம் அவர் ஆஃபீஸ் வந்துடுவார் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு வந்துடுவார் ஆஃபீஸ். இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன காலம் செய்த கொடுமை வந்து அவரை நம்ம கிட்டந்து பிடிச்சிருச்சு. நிச்சயமா இயக்குனராக அவரை இயக்குனதுல இப்போ நினைக்கிறப்போ தானு எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அதாவது நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவர் உண்மையிலேயே ரொம்ப, அதாவது நான் ஒரே ஷாட் எடுப்பேன். அது கேமரா வந்து அமலா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த நேரத்தில் அதெல்லாம் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஒரே ஷாட்டில் ஒரு 5 பேர்கிட்ட அந்த கேமரா போவேன். அந்த கேமராவை ஹேண்டில் கையில் தூக்கின்னு நடந்து நடித்து காமிச்சு டைலாக் சொல்லி போகும்போதெல்லாம் பார்த்து ராதாரவியும் சந்திரசேகர்கிட்ட சொல்லுப்பா பெருசாக முழுக்கிடுவார் போல இருப்பா, இந்த மாதிரி பண்ணுறாரப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். பட் இந்த நேரத்தில் அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதாவது ஃபைட்டுக்கெல்லாம் வந்து அவர் எடுத்துக்கிற சிரத்தை வந்து இந்த கை சோழர்ல வந்து கை விழுந்துடும் ஃபைட்டில். அந்த ஃபைட்டை வந்து முடிக்கணும், தயாரிப்பு அந்த படப்பிடிப்பு கேன்சல் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த சோழரை அப்படி தூக்கி போட்டுட்டு இந்த ஒத்த கையிலேயே ஃபைட் பண்ணுற வேகம் லாகவம்லாம் வந்து நீங்கள் படத்தை பார்த்தா சரி, ஒத்த கையில் ஃபைட் பண்ணுறாருன்னா இந்த லெஃப்ட் ஷோல்டரில் விழுந்துச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வலியை தாங்கிக்கின்னு வந்து படத்தை முடிச்சு கொடுப்பாரு. அவருடைய நினைக்கும் போதெல்லாம் கண்கள் பணிக்குது. காலம் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அவர் செய்த உதவிகளும் நன்மைகளும் அந்த குடும்பத்தை கவசம் போல் காக்குன்றது தான் நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் 2 முகங்களாகவும் நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க. பொதுவா விஜயகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் சக திரைக்கலைஞர்கள் சொல்றது வயிறார சாப்பாடு போட்டாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எந்த புள்ளியில அவர் தொடங்கினாரு, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் அதாவது நீங்கள் இப்போ வள்ளலார் கடலூரில் இருக்கிற வள்ளலார் மையத்தில் வந்து 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சுனே இருக்குன்ற மாதிரி அவருடைய அலுவலகம் ராஜாபாத தெருவில் வந்து 24 மணி நேரமும் சாப்பாடு சமைச்சுக்கினே இருப்பாங்க. வேடந்தாங்கல் பறவை மாதிரி அங்கேருந்து எல்லா சைட்லேருந்து வருவாங்க. தயாரிப்பாளர் வருவாங்க, டைரக்டர் வருவாங்க, டெக்னீஷியன் வருவாங்க, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் ஒரு சேர அமர்ந்து அவங்களோட கலந்துரையாடி சாப்பிட்டு மகிழ்வர்களாக வந்து இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கண்கவர் நிகழ்வுகள். அதெல்லாம் அது நிகழ்வும் மகிழ்வும் கூடிய ஒரு தருணம். அந்த தருணம் தான் மனம் விட்டு பேசுவார், யாரையும் புண்படுத்த மாட்டார். யாருக்கு உதவி செய்யணும்னாலும் உடனே ஒரு சாதாரண ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கே அவர் தயாரிப்பு ஆக்கியிருக்கிறார். அவர்கிட்ட பணியாற்றிய சுப்பையா, அவன் படம் பிடிச்சுன்னு டச்சப் பாய், அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் அவருடைய குருநாதர் S.A. சந்திரசேகர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடு வாசல் மனை மக்கள் இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் வந்து மிகப்பெரிய காரணம். எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான, அதாவது நிமிர்ந்ததும் கிடையாது, தகுதி கற்றவர்கள் வளைஞ்சு போறதும் கிடையாது, நறுக்கன வரும் சொற்கள் பஞ்சம், யாரும் வெறுக்காத விஜயகாந்த் நெஞ்சம், அவருடைய நெஞ்சமெல்லாம் பூ பூத்து. நிச்சயமா கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்திருக்கக்கூடிய ஒரு நபர். அதெல்லாத்தையும் தாண்டி 84ல் ஒரே ஆண்டுல கிட்டத்தட்ட 18 படங்களை நடித்திருக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட ஆண்டுல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா இருந்தது?
இல்ல ஒரு 3 கால்ஷீட் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர், இரவு பகல் பாராம பணியாற்றக்கூட, அதாவது நேரத்தை பார்க்காம உழைக்கக்கூடிய மனிதர். சாப்பிட்றது கூட நேரம் இருக்குதான் தெரியாது. ஆனா எல்லாரையும் சாப்பிட்டியான்னு கேட்பார். இனி போய் சாப்பிட்டு வந்துருன்னு ஸ்பாட்ல. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் கூட போய் சாப்பிடணும். எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பு அசுரத்தனமான உழைப்பு தான் அவருக்கு இந்த ஒரு இடத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. அவருடைய மனத்தில் இருக்கக்கூடிய மனம் மகிழக்கூடிய நன்னறி தான் அறம் அவரை அழைச்சி இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. கடைசியாக திரு விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு திரு தானு அவர்களுக்கு கிடைத்திருந்தால் என்னெல்லாம் பேச தோணி இருக்கும் சார் உங்களுக்கு? அதாவது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியடுக்கு முன்னாடி அவரை போய் வீட்டில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது நல்லா தெளிவாக இருந்தார். அவருடைய பையன் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு சொன்னார், சார் இவன் நடிக்கணும்னு இருக்கிறான், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கடுத்து 2 வருஷம் கழித்து தான் அவருடைய பர்த்டே பார்க்கும்போது அவருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்ப்பேன். அந்த நேரத்தில் கூட கலைப்புலி தானு சார் வந்திருக்காருன்னு போது அது உடம்பு ஒரு செலுக்குது. அந்த பேரை கேட்ட உடனே அந்த தருணம் சொல்ல தெரியல எனக்கு, அவ்வளோதான். நிச்சயமா அதிமுக ஆட்சி காலத்துல, குறிப்பிட்ட ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கலைஞருக்கு அவர் விழா எடுத்ததுல அவர் பங்கேற்பதுல உங்களுடைய பங்களிப்பு இருந்ததாகவும் கூட சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை விவரிக்க இல்லை, எந்த நேரமும் ஒரு ஒரு காரியம் எடுத்துட்டாருன்னா அதை செய்தியை முடிக்கிறதுக்கு இரவு பகல் பராம பணியாற்றுவார். அந்த மாதிரி தருணம் தான் அந்த தருணம். ஆகவே அந்த நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலகளாக வாழும் தமிழருக்கு அவர் ஒரு தங்க பேனா கொடுத்து விழா எடுத்ததெல்லாம் மறக்கவும் முடியாது, மற்றொரு தயாரிப்பாளர்களுக்கும் அதே போல நடிகர் சங்கத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்தார். எந்த பிரச்சனையும் வராமல் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக உதாரணத்துக்கு ஷாமுடைய ஒரு திரைப்படத்தில் பிரச்சனையானப்போ கூட சுமூகமாக அதை தீர்த்து வச்சார் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. சங்கங்களை ஒருங்கிணைச்சதுல அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? இல்லை, எல்லாம் அதாவது யார் பிரச்சனையோ அவங்க கிட்ட அணுகி பேசும்போதே அவங்க அப்படியே பனி போல உருகிடுவாங்க. அவ்வளோ அழகா பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி பிரச்சனைகளை எப்படி ஸ்மூத்தா எடுத்து போகணுன்ற பக்குவம் அவருக்கு ஆழ்மனதிலேயே விழுந்திருக்கு. அவர் எல்லா காலகட்டத்தையும் கடந்து வந்தவர்ன்றதுனால அவருக்கு சினிமானுடைய அடித்தட்டிலிருந்து மேல்தட்டு நல்லா தெரியும். அது மூலமா எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சார். அவரால் எந்த பாதிப்புமே கிடையாது. யாராவது எந்த தயாரிப்பும் சொன்ன ஒரு ஸ்பாட்ல ஒரு டச்சப் பாய்க்கும் அவர் படம் பண்ணிருக்கிறாரு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் படம் பண்ணி தயாரிப்பு வைக்கிறார். அவரால் உயர்ந்துக்கினே தான் இருப்பாங்களே தவிர யாரும் இறங்கி போனதே கிடையாது. அவருடைய காலம் பொற்காலம். அதே போல விஜயகாந்தனுடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே ரசிகர்களுக்கு ரொம்ப கவரக்கூட ஒரு விஷயம் அதிரடி சண்டை காட்சிகள். அப்படி சண்டை காட்சிகள்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவர் நடிச்சிருப்பார் நிறைய படங்கள்ல. அதை தயாரிப்பாளர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க சார் அந்த காலகட்டத்தில்? அதான் பிரமிப்பாக தானே இருக்கும். அதாவது சண்டை காட்சிகள் இருந்து அவர் எடுத்துக்கிற ஸ்டைன்லாம் பல புதிய ஸ்டண்ட் கலைஞர் கூட உருவாக்கி இருக்காரு. ஸ்டண்ட்லாம் அவருக்கு அத்துப்படி, நல்லா அத்துப்படி, ரொம்ப லாபமாக பண்ணுவார். நீங்கள் நல்லவனில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஒரு செவுறு மேலே ஏறி நடந்து அதெல்லாம் அது என்னுடைய படத்தில் தான். அதே மாதிரி குதிரமுக்கில் ஃபைட் பண்ணும்போதும் ஹெலிகாப்டர்லேருந்து தொங்கிக்கின்னு ஃபைட் பண்ணுவோம். அதெல்லாம் அதாவது அந்த எக்யூப்மெண்ட், அதாவது சேஃப்டி இல்லாத காலத்திலேயே அவர் தத்ரூபமாக ஆக்ரோஷமாக சண்டை போடுவார். இப்போல்லாம் ரொம்ப சேஃப்டி வந்துடுச்சு. அப்போல்லாம் சிஜிலாம் எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் மய காலத்தில் இல்லாத காலத்திலேயே அவர் சாதனை கிடைச்சிருக்காரு. நிச்சயம். அதே போல இயக்குநர்களை மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்கள் தரத்திலையும் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஊதியத்தை கூட பெருமளவிற்கு உயர்த்த மாட்டார். தயாரிப்பாளரோட நிலையை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு நாள் இரவு ஒருத்தருக்கு ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 50 லட்சம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. இரவு நேரம் 2 மணிக்கு எந்த பேங்கும் இருக்காது, ரொக்கமும் இருக்காது. அந்த நேரத்தில் அவர் உடையார் வீட்டுக்கு நேரடியாக போய் அவர்கிட்ட பேசி லேப்ல சொல்ல வச்சு மறுநாள் அவருடைய பேங்க்ல இருந்து அந்த பணத்தை கொடுத்தார். அப்படி பண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்களுக்கு இந்த மாதிரி 3-4 இன்சிடென்ட் இருக்கு. தெரிஞ்சதே 3.
தெரியாதது நிறைய இருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சமமான ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறப்ப அதை செயல்படுத்தி காட்டுறப்ப ஏற்கனவே தயாரிப்பாளர்கள் பட சுமைகளுக்கு மத்தியில் படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அது கூடுதல் சுமையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட அந்த நேரத்தில் எழுந்தது. அப்போ அதை எப்படி பார்த்தாங்க சார் சக தயாரிப்பாளர்கள்? இல்ல அந்த மாதிரி சந்தர்ப்பமே வராது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து எல்லாமே வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சந்தோஷப்படுத்துற படம் தான் எல்லாம். அதாவது எல்லாமே வந்து கை கடக்கமாக தான் இருக்கும், கைக்கு மீறி போனது எதுவுமே கிடையாது. எல்லா தயாரிப்பாளர்களும் ரொம்ப 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 சந்தோஷத்துல லாபத்துல தான் எல்லாமே பயணித்தவங்க. அதனால அது ஒரு சாப்பாடு அது ரொம்ப சாதாரண மேட்டர். அது 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 ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஒரு கணம் கண்ணை மூடி அப்படி விஜயகாந்த் அப்படின்னு நினைக்கிறப்ப கலைப்புணு தானு அவர்களுக்கு என்னெல்லாம் வந்து போகும் கண்ணு முன்னாடி? அவருடைய மனித நேயம், அவருடைய உதவி செய்யக்கூடிய பாங்கு, இதெல்லாம் வந்து மிக சிறப்பான இடத்தை அவருக்கு கொடுக்கும். அவரோட வாழ்ந்த பயணித்த காலம், அதாவது கடையேழு வள்ளல்கள் பற்றி படிச்சிருக்கிறோம், பார்த்ததில்லை. ஆனால் நம் கண்முன்னோட நம்மளோட வாழ்ந்த ஒரு வள்ளல் வந்து விஜயகாந்த். ஒரு தயாரிப்பாளரா சக நடிகர்கள், இப்ப இருக்கக்கூடிய இளம் காலத்து நடிகர்கள் விஜயகாந்தனுடைய வாழ்க்கையிலிருந்து இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருடைய மனித நேயத்தை கற்றுக்கணும், அவருடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், அவருடைய இன்வால்மெண்ட்டு, ஒரு பொறுப்புணர்வு, இதெல்லாம் வந்து பின்பற்றினாலுமே சினிமா ரொம்ப நல்லா இருக்கும். ஒட்டுமொத்தமாக விஜயகாந்தனுடைய வாழ்க்கை இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டுட்டு போறாரு. உழைப்பு 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 தான், உண்மை உண்மை உண்மைதான், சத்தியம் 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 தான். பொதுவா மனிதர்களுடைய இழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புறதுக்கு காலப்போக்கில் வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு மனிதர்கள் வரலாம். ஆனா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மனிதருடைய வெற்றிடத்தை நிரப்ப முடியுமா? அவர் இல்லாத திரையுலகம் எப்படி இருக்கும்? அதாவது அவர் வந்து எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த இலக்கை நோக்கி வந்து யார் அவரை பின்பற்றுறாங்களோ அவர் அந்த இடத்த அவங்க வருவாங்க. நிறைய விஷயங்கள்ல இளம் காலத்துல இருந்தே பயணப்பட்ட ஒரு நபர் நீங்க. நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில பேசியிருப்பீங்க. அப்படி பேசுறப்ப சிலாகித்துட்டு விஜயகாந்த் பேசக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு சார்? இல்ல அவருடைய எப்போ எது பேசினாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு, என்ன இப்ப பண்ணின்னு இருக்கீங்கன்ற, உங்களை பார்த்துன்னு தான் சார் இருக்கேன்னு. ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற உதாரணத்துக்கு என்னுடைய மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாம கஷ்டத்தை ரொம்ப நாட்களை கவுண்டட் அப்படின்னு சொல்லும் போது கேள்விப்பட்டு நேராக வீட்டுக்கே வந்துட்டாருன்னா பார்த்துங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை கூட்டின்னு வந்து கண் கலங்கிட்டு அண்ணியை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு சூழல்ல தான் அவர் பயணித்தாரு. அவரோட பழகுற ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு யதார்த்தமாக தான் இருக்கும். சும்மா அது என்ன, அது வந்து வாழ்க்கையினுடைய பிடிப்பாகத்தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு அவரோட சந்திக்கிற ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் தான் இருக்கு எல்லாருக்கும். நிச்சயமா நிறைய பேட்டிகள்ல விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை இப்பவும் பார்க்க முடியும். தான் கடந்து வந்த பாதை, வழிமிகுந்த பாதைகளை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பார். அப்படி தான் பயணித்த அந்த ஆரம்ப கட்ட பாதைகளை பத்தி அவர் உங்ககிட்ட என்னெல்லாம் பகிர்ந்திருக்காரு, அதுல இருந்து என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? அதாவது ஒரு சூழல்ல வந்து அவருக்கு வந்து படங்கள்லாம் சரியா போகாத நேரத்துல நீங்க சாட்சி படம் பாருங்க சார், நான் வந்து எப்படி வேகமா நான் ஜெயிக்கணும் போராடி சண்டை போடுவேன், நான் ஜெயிக்கணும்னு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் 2-3 படம் மிஸ் ஆயிட்டா அடுத்த படத்துல அந்த பேரை காப்பாற்றணும்னு போராடணும் அப்படின்னு ஒரு பாடமா இருக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கு தன்னையும் உதாரணமாக்கி காண்பார். நன்றி திரு தானுசார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து சொக்கத்தங்கத்தின் உடலை அதாவது பண்ணுக்கு விஜயகாந்த் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பண்ணுக்கு சுவையானவர், பார்வைக்கு தேனானவர், கண்ணுக்கு மணியானவர், கவலைக்கு மருந்தானவர். அவருடைய காலம் தமிழர்களுக்கு அவர் இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அவர் வாழ்ந்த காலம் திரையுலகுக்கு ஒரு பொற்காலம். நன்றி, வணக்கம்.